மனித குலத்தை படைத்து படைப்பின் நோக்கம் குறித்து நல்லா இப்படி சொல்லுகிறான். மனிதர்களையும் விதிகளையும் என்னை வணங்குவதற்காக வேற நான் படைக்கவில்லை. படைத்து அல்லாஹ் படைத்த நோக்கத்தை சொல்லுகிறான். நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்கி வாழ வேண்டும். வணக்கங்கள் பல வகை. வெறுமனை உடல் சார்ந்த வணக்கங்கள், தொழுகையை போல, நோன்பை போல, பொருள் சார்ந்த வணக்கங்கள், ஜகாத் தான தர்மங்களை போல, சதகாக்களை போல. ஆனால் ஒரு வணக்கம் உடல் மாத்திரமல்லாமல் உடலுக்கு இரண்டும் கலந்து செய்யப்படுகிற வணக்கமாக, உடலோடு சேர்ந்து பொருளாதார ரீதியான பங்களிப்பும் கொண்டிருக்கிற ஒரு வணக்கமாக அல்லாஹ் ஒரு வணக்கத்தை வைத்திருக்கிறார். பொதுவாக இந்த காலம் ஹஜ்ஜிற்கான ஹஜ் கமிட்டியின் மூலமான விண்ணப்பங்கள் வழங்கப்படுகிற, அதற்காக அவகாசம் தரப்படுகிற ஒரு காலம். பொதுவாக அல்லாஹ்வின் கடமைகளில் தொழுகை, நோன்பு, ஜகாத் உட்பட நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடியவர்கள் எல்லாம் நிறைய உண்டு. ஆனாலும் இந்த ஹஜ் என்கிற கடமை என்று வருகிற போது நிறைய செல்வந்தர்கள், ஹஜ்ஜுடைய கடமையாக்கப்பட்டிருக்கிற, ஹஜ்ஜுடைய கடமைக்கு தகுதியான நபர்கள் எல்லாம் கூட நாம் பார்க்கிறோம். காலம் தாழ்த்துவது, கொஞ்சம் தள்ளி போடுகிற ஒருவித நிலைப்பாடு இன்றைக்கு பெரும்பாலும். கடந்த ஆண்டு கூட முஸ்லிம்கள் நிறைந்து வாழ்கிற நம்முடைய மகனாக்களை போன்ற மகனாக்கள் விரல் விட்டு எண்ணுகிற சொற்ப நபர்கள் மாத்திரமே அந்த கடமைக்கு கிளம்புகிற ஒரு சோக நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கணும். ஆனாலும் உள்ளபடி சில நேரங்களில் தவறான புரிதல்கள் காரணமாக இருக்கலாம். எல்லா கடமைகளையும் முடித்து கொண்டுதான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், ஒவ்வொரு காரியங்களை முடித்து விட்டு கடமை கூட எல்லா செட்டைப்பட்டியும் பண்ணிட்டு அப்ப எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஒருவித ஓய்வு வந்ததற்கு பின்னால் ஹஜ் என்கிற ஒரு தவறான புரிதல் நம்மளுக்கு அநேகம் கிடைத்தது. ஆனாலும் இந்த ஹஜ் பயணம் அல்லாஹ் மீது அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு காதல் பயணம் என்பார்கள். பொதுவாக மனிதன் எந்த மனிதராக இருந்தாலும் மனைவி, மக்கள், நட்பு வட்டாரங்கள், உறவுகள், இன்னொரு செல்வ செழிப்பு என்று எல்லாவற்றின் மீதும் மனிதர்களுக்கு பிரியம் இருக்கும். ஆனால் எல்லாவின் மீது பிரியம் கொண்டிருக்கிற ஒரு முஸ்லிம் ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த எல்லாவற்றையும் கொஞ்ச நாட்கள் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு கிளம்புகிற பயணம் இந்த ஹஜ் என்கிற பயணம். இது சொல்ல போன ஹஜ்ஜுடைய பயணம், அல்லாஹ் மீது அன்பு கொண்டிருக்கிற சாதலின் வெளிப்பாடு ஹஜ் பயணம். காபத்துல்லா உலகின் முதல் இறை ஆலயம். அந்த ஆலயத்தை போய் கண்ணால் பார்க்கிற, அதை தவாப் செய்கிற, அதை சுற்றி வருகிற அந்த பாக்கியங்கள் அல்லாஹ் மீது அன்பின் வெளிப்பாடு கண்டிப்பார்களே. அவர்கள் வாழ்ந்த, அவர்கள் சுற்றி திரிந்த பெருமானாரின் புனித காலடிகள் கடம் பதிந்திருக்கிற அந்த மதீனத்து புனித பூமி. இப்ப நபிகள் நாயகம் கோயில் போட்டுகிற ரவுலா சரி, அவர்கள் புனித கபுஸ்தான் என்று எல்லாவற்றையும் அன்பு கொண்டிருக்கிற அல்லாஹ்வின் மீதும் தூதர் மீதும் ஒரு முஸ்லிம் அன்பின் வெளிப்பாடாக அவர் கிளம்புகிற பயணம் அத்துடைய பயணம். ஆனாலும் நிறைய அத்துடைய வாய்ப்புகள் வருகின்றபோது கூட அதை பயன்படுத்துவதற்கு கவனம். ஏன்னா தனியாரின் மூலமாக ஹஜ் பயணம் நிறைய கிட்டத்தட்ட 8-9 லட்சம் ஒரு பெரும் தொகையை செலவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது சிரமம் என்கிற போது ஹஜ் கமிட்டியின் மூலமாக 3-4 விஷயங்களில் ஒரு அற்புதமான கடமையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு. இப்ப எப்பொழுது அந்த கால சூழல் அதற்குரிய அந்த விண்ணப்பங்கள் வழங்கப்படுகிற, விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிற, அது போன்ற ஒரு அவகாசம் தரப்பட்டிருக்கிற சூழலில் நம்ம தகுதியுள்ள பயன்படுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிக்கவர்களே, சொல்லுவாங்க கேட்பான் யார சொல்றாங்க, ஐயுல்லா அம்மாள் அஃப்லல், வணக்கங்களில் சிறந்தது எது? நல்ல சாலிகான அமல்களில் நற்செயல்களில் சிறந்தது எது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஈமான் பில்லாஹி வ ரசூலிஹி,
அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதரின் மீது ஈமான் கொள்வது. இப்ப எல்லாவற்றையும் சிறந்த அமல் ஈமான் என்பார்கள். சும்ம மாதா, அடுத்து எது என்று அந்த சஹாபி கேட்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் கிளம்பி போய் எதிரிகளோடு அறப்போர் புரிவது. இது ஈமானுக்கு அடுத்து சிறந்த அமல் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து வந்து சஹாபி கேட்பார், சும்ம மாதா யா ரசூலல்லாஹ், அடுத்து சிறந்த அமல் எது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஹஜ்ஜே மப்ரூர் என்பார்கள். ஹஜ்ஜே மப்ரூர், ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு மனிதருக்கு வழங்கி அது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அமைகிற போது அவரது வாழ்நாட்களின் அமல்களில் அது சிறந்த அமல் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிக்கு அவர்களே, இந்த ஹஜ்ஜே மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பதற்கு சில அடையாளங்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது இவர்களுக்கு கிடைக்கிற பாக்கியங்கள் என்ன தெரியுமா? ஹஜ்ஜுடைய காலத்துல ஹஜ்ஜுக்கு போயிருக்கிற ஒரு ஹாஜி அந்த மக்கா மதீனா புனித நகரங்களில் ஒரு சிறு பாவம் கூட நிகழாத விதத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றி வர முடியும். எந்தவித சண்டை சச்சரவுகளோ அல்லது கோபமோ எதுவும் தவறான வார்த்தை பிரயோகமோ, காரணம் லட்சக்கணக்கான மக்கள் குழுமுகிற ஒரு இடத்தில் சில நேரங்களில் ஏதேனும் அசம்பாவிதம் நிகழலாம், லேசா யாராவது இடிக்கலாம், யாராவது தள்ளிவிடலாம். அப்ப எதிர்பாராத ஏதேனும் நடக்கிற போது கோபத்தை வெளிப்படுத்தாமல் கட்டுப்படுத்தி நல்ல குணத்தை வெளிப்படுத்தி ஒரு ஹாஜி பொறுமையோடு ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற போது, ஒரு சிறு பாவம் இல்லாமல் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிற போது அது ஹஜ்ஜை மப்ரூர் என்பார்கள் கண்டிக்கிறவர்களே. இன்னொன்றையும் சொல்லுவார்கள், அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு பெயர் ஹஜ்ஜே மப்ரூர். அல்லாஹ் கபூல் செய்திருக்கிற, அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிற ஹஜ்ஜுக்கு பெயர் ஹஜ்ஜே மக்பூல் கண்டிக்கிறவர்களே. இன்னமும் ஹஜ்ஜை மப்ரூர் அப்படின்னு சொன்னா தற்பெருமை இல்லாமல், பெயர் புகழுக்காக புகழ்ச்சிக்காக ஹஜ்ஜுக்கு செல்லாமல் அல்லாஹ்வின் கடமையை நிறைவேற்ற போகிறேன், இதற்குரிய கூலி நாளை மறுமை என போது சுவனம் உயர்ந்த கூலி காத்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ்வின் திருப்தியை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு செய்யப்படுகிற ஹஜ்ஜை மப்ரூர் என்பார்கள். இன்னொரு பெருமானா சொல்லுவாங்க, ஹஜ்ஜை மப்ரூர் அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்த ஒரு ஹாஜி திரும்ப ஊருக்கு வந்ததற்கு பின்னால் எந்தவித பாவங்களும் இல்லாமல், பாவ சிந்தனைகள் இல்லாமல் அவரின் எண்ணங்கள் எல்லாம் நன்மையின் பக்கம் சார்ந்திருக்குமா, நல்ல காரியங்களை செய்வதில், நிறைய நன்மைகளை செய்வதில் அவரது நாட்டம் அதிகரிக்கும் கண்டிப்பார்களே. இது ஹஜ்ஜை மப்ரூரின் அடையாளம். இன்னமும் இறுதியாக சொல்லுவார்கள், ஹஜ்ஜை மப்ரூர் அப்படின்னு சொன்னா ஒரு ஹாஜி ஊருக்கு வந்ததுக்கு பின்னால ஹஜ்ஜை மப்ரூர் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் அடையாளமாக உலக ஆசை கைகள் வேண்டும், நிறைய உலகை சேர்க்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி உலகம் சார்ந்த ஆசைகள் குறைந்து மறுமை சார்ந்த நிலைகளில் அவரது ஆர்வம் அதிகரிக்குமா, மறுமையின் எண்ணங்கள், மறுமைக்குரிய தயாரிப்புகள், நிறைய நன்மைகள் சேர்ப்பது என்று உலகத்தில் இருந்து கொஞ்சம் விலகி அவரது பாதை, பயண பாதை மறுமையை நோக்கி அமையும் கண்டிப்பாக இந்த அடையாளங்கள் எல்லாம் அமைகிற போது அது ஹஜ்ஜை மப்ரூர் என்று தெரிந்து கொள்ளலாம். ஹாஜி இந்த தன்மைகளோடு அவரது ஹஜ் அமைகிற போது, ஹஜ்ஜிற்கு பிந்தைய காலம் அமைகிற போது அது ஹஜ்ஜை மப்ரூர் கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவரும் ஆர்வம் கொள்ள வேண்டும். இந்த ஹஜ்ஜை மப்ரூருடைய பாக்கியத்தை பெறுவதற்கு எல்லோருமே நியத்து செய்யலாம். காரணம், இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் என்பது செல்வந்தர்களுக்கு கடமை என்றாலும் கூட பல்வேறு முஸ்லிம்கள் நிறைந்து வாழுகிற நாடுகள், பங்களாதேஷ் போன்ற நாடுகள், இந்தோனேசியா போன்ற நாடுகள்ல நிறைய ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் ஏழைகள், சாதாரண கூலி தொழிலாளிகள், பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அன்றாட உழைத்து வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் எல்லாம் கூட ஒரு சிறு சேவையின் மூலமாக அல்லது சீட்டுகள் ஹலாலாக கொள்வதன் மூலமாக இப்படி ஏதேனும் வழிகளில் உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது அந்த ஆலயத்தை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆவல், நபிகள் நாயகத்தின் ரவுலாவை ஜியாரத் செய்ய வேண்டும் என்கிற தனியாத ஆவல் அல்லாஹ் அவர்களை அழைத்து செல்கிறான். கண்டிப்பாக யோசித்து பார்க்க வேண்டும். இது சொல்ல போனா ஹஜ்ஜுடைய பாக்கியம் அப்படிங்கிறது அல்லாஹ்வின் மிகப்பெரும் வெகுமதி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த ஹஜ் எப்படிப்பட்ட அமல் தெரியுமா? அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்து லிமா பைனஹுமா. ஒரு உம்ராவை முடித்து விட்டு அடுத்து சில காலங்களுக்கு பின்னால் இன்னொரு உம்ராவை செய்யக்கூடியவர், இரண்டு உம்ராவுக்கு இடையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அது அவர் இடைப்பட்ட காலத்தில் செய்த பாவங்களுக்கு பரிகாரம். முதலில் செய்த உம்ரா, இரண்டாவது உம்ரா
இடைப்பட்ட காலம் எத்தனை ஆண்டுகளோ அவர் செய்திருக்கிற சிறு பாவங்களுக்கு எல்லாம் 2வது சூரா பரிகாரமாக அமையும். கண்டிப்பார்களே, இன்னும் பெரும்பாலும் சொல்லுவாங்க, ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் கூலி என்ன தெரியுமா? லைஸலஹு ஜஸாஉ இல்லல் ஜன்னah, சுவனத்தை தவிர அதற்கு வேறு கூலி இல்லை என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல நியத்தில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிற எண்ணத்தில் அவனது பொருத்தத்தை மாத்திரமே குறிக்கோளாக கொண்டு ஒரு ஹஜ்ஜுக்கு கிளம்புகிற போது மறுமையில் அவருக்கு கூலி உச்சபட்ச கூலியாக அல்லாஹ் சுவனத்தை வைத்திருக்கிறான். கணிக்கிறவர்களே, இவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் தர காத்திருக்கிற போது நம்மில் ஹஜ் செய்வதற்குரிய ஆர்வங்கள் வர வேண்டும். கணிக்கிறவர்களே, ஹஜ்ஜுடைய அமல் முன் செய்திருக்கிற பாவங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் அழித்து விடக்கூடிய அமல், இவ்வளவு பெரும் பாக்கியத்திற்குரிய அமல். சஹாபியர்களுக்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு மரண படுக்கையில் இருப்பார். இப்ப அவருடைய மகன் அருகில் இருப்பார். இப்ப கொஞ்சம் அழுதுகிட்டு இருப்பாங்க. அம்ர் இப்னு ஆஸ் அழுது கொண்டிருப்பார். அவரது பார்வை அருகில் இருக்கிற சுவற்றின் பக்கம் இருக்கும். முகத்தை சுவற்றின் பக்கமாக திருப்பி வைத்துக் கொள்வார். அதுல அம்ர் இப்னு ஆஸ் இப்ப மகன் சொல்லுவாரு, தந்தையே, உங்களை பற்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சுப செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் மிக உயர்ந்த சஹாபி, நீங்கள் மரணத்தை நினைத்து அழுகிறீர்களா? இப்ப ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிற போது எனக்கு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்லுவாங்களா, நான் மரணத்தை நினைத்து அழவில்லை. சொல்றாங்க, நான் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் இன்றைக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எனது உள்ளத்தில் ஈமானிய ஜோதியை ஏற்றினானோ, இப்ப நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்காக நான் சென்றேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை வரவேற்கிறார்கள். பெருமானார் நான் அந்த பிரமாணத்தை இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்திருக்கிறேன் என்கிற அந்த வார்த்தையை சொன்ன போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது வலக்கரத்தை, புனித கரத்தை எனக்காக நீட்டினார்கள். நான் பெருமானாரின் கை பிடித்து ஈமானை முனைவதற்காக பெருமானார் எப்போ கையை நீட்டினாங்களோ நான் என் கைகளை பின்னால் இழுத்துக் கொண்டேன். பெருமானார் கையை நான் பிடிக்கல. பெருமானார் கேட்டாங்க, என்ன ஆச்சு, ஏன் கையை பின்னால் இழுத்துட்டீங்க? அப்ப நான் பெருமானிடத்திலே சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்திற்கு வருவதாக இருந்தால் ஒரு நிபந்தனை, நான் ஈமானை ஏற்பதாக இருந்தால் ஒரு நிபந்தனை என்னவென்று பெருமானார் கேட்டார்கள். நான் சொன்னேன், நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் செய்திருக்கிற அத்துணை பாவங்களும் அளிக்கப்பட வேண்டும், ஒட்டுமொத்தமாக எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும். இந்த நிபந்தனைக்கு சரி என்றால் நான் இஸ்லாத்தை ஏற்கிறேன். இதுல அம்ர் நான் சொல்லுவாங்க, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அம்ரே, உங்களுக்கு தெரியாதா, இன்னல் இஸ்லாம யஹ்திபு மா கான கப்ல, இஸ்லாம் அதற்கு முந்தைய பாவங்களை எல்லாம் அழித்து விடும் என்று உங்களுக்கு தெரியாதா? பெருமானார் கேட்பாங்க. அதே வரிசையில் அடுத்து சொல்லுவாங்க, இன்னல் ஹஜ்ஜ யஹ்திபு மா கான கப்ல, ஹஜ்ஜுடைய அமலும் அதே போன்றுதான். ஒரு ஹாஜி நல்ல முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்றி வருகிற போது அதற்கு முந்தைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிக்கிறவர்கள் வாழ்நாளுக்கு செய்கிற பாவங்கள் எல்லாம் ஒரு சிறு பாவமும் விட்டு வைக்கப்படாமல் அத்துணை பாவங்களும் அழிக்கப்பட்டு பரிசுத்தமாக நாம் அடுத்த வாழ்க்கையை தொடர வேண்டுமானால் தகுதியுள்ளவர்கள், வசதி வாய்ப்பட்டவர்கள் ஹஜ்ஜுடைய அமலை செய்தாக வேண்டும். மன்னிக்கிறவர்களே, நம்ம பெருமானார் சொல்லுவாங்க, ஹஜ்ஜல் இல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறார்களோ ஃபலா யர்ஃபுஸ் வலா யஃசுக், ஹஜ்ஜுடைய காலங்கள்ல எந்தவித பல்வேறு இல்லற விஷயங்களில் ஈடுபடாமல் எந்தவித பாவங்களும் இல்லாமல் நல்ல முறையில் ஹஜ் செய்கிறார்களோ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ரஜக யௌமில் வலது திரும்பும், அவர் திரும்புகிற போது எப்படி திரும்புவார் தெரியுமா? அவரது தாய் அன்றைக்குத்தான் அவரை பெற்றெடுத்ததை போல ஒரு பாவம் இல்லாமல் பரிசுத்த நிலையை திரும்புவார் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ் அல்லாஹ்விற்காக அமைகிற போது நல்ல பரிசுத்த எண்ணத்தோடு ஹஜ்ஜை நிறைவேற்றி வருகிற போது அவர் அன்று பிறந்த பாலகனை போல, ஒரு பாவம் இல்லாமல் அன்று பிறந்த குழந்தையை போல. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸிற்கு விளக்கத்தை கூட சொல்லுவார்கள். ஹதீஸில் எந்த பாவம் என்று குறிப்பாக வரவில்லை, சிறு பாவம் பெருபாவம் என்று வரவில்லை. எனவே விளக்கம் சொல்லி தருவார்கள், எல்லா பாவங்களும் கண்டிக்கப்பட்டு போகும். கண்டிக்கவர்களே, இந்த வாக்கியங்களை எல்லாம் நாம் பெற வேண்டுமானால் ஹஜ்ஜுடைய நியத் செய்தாக வேண்டும். இப்ப வந்திருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு நாம் முன்னுரிமை தந்தாக வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, இது சொல்ல போனா அந்த ஏழைகள், பலவீனர்கள், பெண்கள், இவர்களின் ஜிஹாத், மார்க்க போர், ஹஜ் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க,
ரசூல் அல்லா அன்னை ஆயிஷா அம்மா பெருமானாட்ட கேட்பாங்க, அல்லா நடுசு நஜாஹிமாக்கும் ரசூலுல்லாஹ், நீங்கள் ஆண்கள் ஜிஹாதிற்காக கிளம்புகிறீர்கள். அப்ப எதிரிகளோடு எதிரி படையில் எதிராக நின்று நீங்கள் போர் செய்கிறீர்கள். அல்லாஹ் நடுசு, நாங்கள் பெண்களும் வந்து எதிரிகளோடு போரிடலாமா? இப்ப முஸ்லிம்களின் வரிசையில் நின்று போர் அணியும் என்று போர் செய்யலாமா? உங்களோடு வந்து நாங்கள் ஜிஹாதில் கலந்து கொள்ளலாமா என்று கேட்கிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆயிஷாவே, லாக்கின் அக்ஸன் ஜிஹாதி ஹஜ்ஜில் மக்ரூர் என்பார்கள். ஆயிஷாவை தெரிந்து கொள், பெண்கள் இயலாதவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத முதியவர்கள், பலவீனர்கள், பெருமானார் சொல்லுவாங்க, இவர்களுக்கு அழகிய ஜிஹாத் எது தெரியுமா? அற்புதமான ஜிஹாத் எது தெரியுமா? ஹஜ்ஜை மக்ரூர் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்படுகிற அளவிற்கு பரிசுத்த எண்ணத்தோடு யார் ஹஜ்ஜுக்கு போகிறார்களோ இது பெண்களின் ஜிஹாத் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிக்கவர்களே. இந்த ஹதீஸை கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, எனது வாழ்நாளில் அடுத்து எந்த ஆண்டுக்கும் நான் ஹஜ்ஜை தவறவிட்டதில்லை என்பார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மன்னிக்கவர்களே. யோசித்து பார்க்கிறோம், முதியவர்களுக்கு வாய்ப்பு, ஹஜ்ஜுடைய வாய்ப்பு, ஜிஹாதுக்கு கலந்து கொள்ள முடியாதவர்கள், இப்ப போர்களில் இருந்து எதிரிகளை எதிர்ப்பதற்கு துணிவில்லாத பலவீனமானவர்கள், இப்ப உள்ளத்தில் பலவீனம் கொண்டவர்கள், உடல் ரீதியாக பலவீனப்பட்டவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் தருகிற ஜிஹாதுடைய வாய்ப்பாக ஹஜ்ஜுடைய வாய்ப்பை, பாக்கியத்தை பார்க்கிறோம் மன்னிக்கவர்களே. பெண்களுக்கும் ஜிஹாதுடைய பாக்கியம், ஹஜ்ஜுடைய வாய்ப்பு என்று பார்க்கிறோம் மன்னிக்கவர்களே. யோசித்து பார்க்கிறோம், ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த உடல் ஆரோக்கியத்தை ஹஜ்ஜுக்கு போய் திரும்பி வருகிற அளவிற்கு வசதி வாய்ப்பும் இருக்கிற போது ஹஜ்ஜு கடமை என்பதை நாம் புரிந்தாக வேண்டும். சிறப்பானவர்களே, நம்ம பெருமானா சொல்லுவாங்க, ஹஜ்ஜுடைய அமல் எவ்வளவு சிறப்புகள் ஹதீசுகள் நாம் ஆர்வம் இல்லாமல் அந்த சிறப்புகளை எல்லாம் அறிந்து கொள்ளாமல் அந்த வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டுக் கொண்டிருக்கிறோம் மன்னிக்கவர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதீமுல் ஹஜ்ஜ வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அடுத்தடுத்து செய்யுங்கள். இப்ப தொடர்ந்து நீங்கள் ஹஜ் உம்ரா செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏன் தெரியுமா? ஹஜ்ஜும் உம்ராவும் வறுமையையும் பாவங்களையும் போக்கிவிடும் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாஜி ஒரு பெரும் தொகையை அவர் செலவு செய்தாலும் கூட நம் சிற்றறிவு சொல்லும், இவ்வளவு தொகை செலவழிக்கிறதுக்கு வேலை பண்ணிட்டு போயிடலாம், பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம், அல்லது என்ன தேவைகளை நிறைவேற்றி விடலாமே என்றெல்லாம் நமது அறிவு சொல்லும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹாஜி ஒருபோதும் ஏழையாக மாட்டார். ஹஜ் உம்ரா அல்லாஹ்விற்காக செய்யப்படுகிற போது அது வறுமையை போக்குகிறது என்பது மட்டுமல்ல, பாவங்களையும் போக்கிவிடும். உதாரணம் பெருமானார் சொல்லுவார்கள், கமா எனிஃபில் கீரை, இந்த கொல்லனின் இரும்பு உலை எப்படி கபுசல் ஹஜி இரும்பின் துருவை போக்குகிறது, இப்ப இரும்பு உலை சுருவின் அடுக்கை போக்குவதை போல ஹாஜியின் வறுமையையும் பாவங்களையும் போக்கும் ஹஜ் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பார்கள். எனவே ஹஜ் எந்த விதத்தில் பார்த்தாலும் இம்மையின் பலன்கள் மட்டுமல்ல, மறுமையில் பெரும் பலாபலன்களை கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான அமல் கண்டிப்பார்கள். பெருமானார் என்ன சொல்லுவாங்க, ஹஜ்ஜுக்காக செலவழிக்கக்கூடிய தொகை அது 4 லட்சமோ 10 லட்சமோ, இப்ப எவ்வளவு ஒரு பெரும் தொகையை நாம் செலவழிக்கிறோமோ அதற்கு பிரதிபலனை குறித்து சொல்லுவார்கள். ஹஜ்ஜிற்காக ஒரு ஹாஜி செலவழிக்கிற தொகை அது அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கப்படுகிற தொகையை போல எவ்வளவு மடங்கு தெரியுமா? 700 மடங்கு அதிக நன்மை. அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கிற போது எத்தனை 1000 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் தருவானோ ஒரு சிறு தொகைக்கு. அதே போல ஒரு ஹாஜ் செலவழிக்கிற தொகை அல்லாஹ்வின் ஆலயத்தை தரிசிப்பதற்காக, அந்த பாக்கியங்களை எல்லாம் அடைந்து கொள்வதற்காக இவர் செலவழிக்கிற தொகை 700 மடங்கு பெரும் லாபம் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பார்களே. பெருமானார் சொல்லுவாங்க, ஹாஜிகளும் உம்ரா போய் வரக்கூடியவர்களும் இவர்கள் அல்லாஹ் கொடுக்கிறது. ஹாஜி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா இவர் சாதாரண மனிதர் அல்ல, அல்லாஹ்வின் குழுவை சார்ந்தவர், அல்லாஹ்வின் குழுவிலே உள்ளவர். ஹாஜியும் உம்ரா போய் வருவது கண்டிப்பார்களே. பெருமானார் இன்னும் சொல்லுவாங்க, அவர்கள் கேட்பதெல்லாம் வழங்கப்படும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றோம், உம்ராவுக்கு போயிட்டு வர்றோம், என்ன அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கிறார்களோ, என்ன தேவைகளை கேட்கிறார்களோ அது அவர்களுக்கு வழங்கப்படும் மன்னிக்கிறவர்களே. அவர்களின் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படும். அல்லாஹ்விடத்தில் கையேந்தி என்ன கேட்கிறார்களோ அது உலகம் சார்ந்த மறுமை சார்ந்த என்னவெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களின் துஆக்களுக்கு அப்படியே பதிலளிக்கப்படும் மன்னிக்கிறவர்களே.
நம்ம பெருமானம் சொல்லுவாங்க, அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான மடங்கு பெருக்கி தரப்படும் என்பார்கள். கணிவிக்கவர்களே, இவ்வளவு வெகுமதிகள் சிறப்புகள் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய அமலை தவிர வேறு எதிலும் வைக்கவில்லை. கணிவிக்கிறவர்களே, பெருமானம் இன்னமும் சொல்லுவாங்க, எல்லா சிறப்புகளையும் தெரிந்ததற்கு பின்னால் ஹஜ்ஜு கடமை இல்லாதவர்கள் கூட இன்றைக்கு பல்வேறு நாடுகள், பல்வேறு ஊர்கள்ல எப்படியாவது ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று நிறைய முயற்சிக்கிறார்கள். ஏழைகள் இந்த ஒருவித அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கிற அன்பு, அந்த புனித நகரத்தை தரிசிக்க வேண்டும் என்கிற ஆவல். இன்னும் ஒரு 40 நாட்கள் ஒரு முஸ்லிம் மக்கா மதீனா போன்ற புனித நகரங்கள்ல ஒரு எந்த பாவமும் இல்லாமல், ஒரு பொய்யோ ஏமாற்றோ எந்த சிறு பாவமும் கூட இல்லாத அளவிற்கு முழுக்க நன்மைகளை மாத்திரமே செய்து காலை முதல் இரவு வரை, கண் விழித்தது முதல் இரவு உறங்குகிற வரை அவர் ஒரு நல்ல முஸ்லிமாக இந்த புனித பூமியில் இருக்கிற காலங்கள் மட்டுமே அது சாத்தியம். கண்டிப்பாக யோசித்து பார்க்கிறோம், ஒரு 40 நாட்கள் நமது வாழ்நாள் ஒரு பரிசுத்த நாட்களா முழுக்க நன்மைகளை மாத்திரமே சிந்திக்கிற, நன்மைகளை மாத்திரமே செய்து கழிக்கிற ஒரு புண்ணிய காலங்களாக அமைய வேண்டுமானால் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தின் சாத்தியம். கண்டிப்பாக நமக்கு சொல்லுவாங்க, ஹஜ், நீங்கள் ஹஜ்ஜை விரைவுபடுத்துங்க. இந்த வசதி வாய்ப்பு ஆரோக்கியம் வருகிற போது எந்தவித சாட்சிகளும் இல்லாமல் அல்லது காலங்கள் கடத்துகிற பள்ளி போடுகிற ஒரு நிலைப்பாடு இல்லாமல் நீங்கள் ஹஜ்ஜை விரைவுபடுத்துங்கள். ஏன் தெரியுமா? அகதக்குள்ளா எதிரி மாயாக்களுடைய பின்னால பார்த்துக்கலாம், கொமரை கட்டி குடிச்சுட்டு போய்க்கலாம், இந்த வீட்டு வேலை நடந்து அதை கொடுத்து பால் காய்ச்சிட்டு போய்க்கலாம், இல்ல இன்னென்ன தேவைகள் தொழில் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குது, கொஞ்சம் சரி பண்ணிட்டு போய்க்கலாம் என்று காலங்களை கடந்து கண்டிப்பார்களே. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அடுத்து வருகிற காலங்களில் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. கடந்த ஆண்டே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த தனியார்ல பிரைவேட்டா அப்ளை பண்ணுதல கிட்டத்தட்ட 40,000க்கு மேல விண்ணப்பங்கள், 40,000 பேர் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு ஆவல். ஆனால் அரசாங்க சில கட்டுப்பாடுகள் ஒரு 10,000 பேர் வரை தான் செல்லக்கூடிய ஒரு நிலை. இப்ப எல்லாம் முடிவு செய்து செல்லுகிற அந்த நேரம் வருகிற போது கூட அது தவறு விடுகிற வாய்ப்பு ஏற்படுகிறது. கண்டிப்பாக யோசித்து பார்க்கிறோம். எனவே கிடைக்கிற வாய்ப்பை பொக்கிசமாக கருதி நாம் அந்த பாக்கியங்களை அடைந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பெருமானார் இன்னமும் சொல்லுவாங்க, மலர்ந்த சாதம் அந்த காலத்துல உள்ள பெருமானார் சொல்றாங்க, யார் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு உண்டான அந்த செலவுக்குரிய பணம், உணவு உட்பட எல்லா ஏற்பாடுகளையும் பெற்றிருக்கிறாரோ, சுபல்லி கோயிலா பைத்தில்லா எல்லாருடைய வீட்டிற்கு சென்று வருவதற்குண்டான காசு பணங்கள் இன்ன பிற எல்லா ஏற்பாடுகளையும் பெற்றுக்கொண்டு வலம் ஆனால் அவர் ஹஜ்ஜு செய்யவில்லை. எல்லாம் இருந்தும், தகுதி இருந்தும், வாய்ப்பு இருந்தும் அவர் ஹஜ்ஜு செய்யவில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபல அலைஹி யமூத யஹூதியன் அவ் நஸ்ரானியன், அவர் இறுதி வரை ஹஜ் வாய்ப்பை தவறவிட்டால், ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொஞ்சம் தள்ளி போட்டால், அவர் மரணிக்கிற போது ஒன்று யூதனாக மரணிக்கட்டும் அல்லது கிறிஸ்துவனாக மரணிக்கட்டும் என்று நபிகள் நாயகத்தின் கடின எச்சரிக்கை வார்த்தையை பார்க்கிறோம். மன்னிக்கிறவர்களே, சொல்லிவிட்டு பெருமானார் அந்த ஆயத்தை ஓதி காட்டுவார்கள். இன்னல்லாக எப்போது நல்ல அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அல்லாஹ்விற்காக ஹஜ் கடமையை நிறைவேற்றுவது அவர்களுக்கு கடமை என்று அந்த வசனம் பேசுகிறது. கண்ணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், அவருடைய ஆட்சி காலத்துல எவ்வளவு ஹஜ்ஜுக்கு அவர்கள் தந்திருக்கிற முக்கியத்துவம். இதற்கு ஃபத்வாக்களில் சொல்லுகிறார்கள், நான் இன்ன மனிதரை முஸ்லிம்கள் நிறைந்து வாழுகிற பகுதிகளுக்கு அனுப்பி, இப்ப யார் வசதி வாய்ப்பு இருந்தும் ஹஜ்ஜை தள்ளி போடுகிறார்களோ, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ, அவர் சொல்லுகிறார்கள், அந்த நபர்களை எல்லாம் கணக்கெடுத்து அவர்களின் பெயர்களை எல்லாம் வரிசைப்படுத்தி இஸ்லாமிய நாடுகளில் வாழுகிற முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு விதிக்கப்படுகிற ஜிசியா வரி, ஒருவித வரி விதிப்பு, அதை இந்த நபர்கள் மீது நான் விதிப்பதற்கு ஆசைப்படுகிறேன் சொல்லிட்டு சொல்வார்களாம். ஆக முஸ்லிமின் காரணம் ஹஜ்ஜை நிறைவேற்றாதவர்கள் அவர்கள் உண்மை முஸ்லிம்கள் அல்ல. இதற்கு உமர் போன்ற தூரநோக்கு சிந்தனை கொண்ட ஒரு பெரும் ஆட்சியாளர்கள், அவர்களின் சிந்தனைகளை பார்க்கிறோம். ஹஜ்ஜை தள்ளி போடக்கூடிய, ஹஜ்ஜுடைய வாய்ப்பை நழுவிடக்கூடியவர்களை பார்த்து இவ்வளவு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நாம் யோசிக்க வேண்டும் என்று எனவே இந்த கிடைத்திருக்கிற வாய்ப்பு ஹஜ் கமிட்டியின் மூலமாக இருக்கிற அந்த வாய்ப்பு நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தி ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்ற செய்ய வேண்டும். அனுப்பியவர்களே, என்ன சொல்ல போனா அந்த புனித இடங்கள்ல எவ்வளவு அத்தாட்சி,
கண் கொண்டு பார்ப்பதற்கு உண்மையிலேயே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். வெறுமனே பயான்களை கேட்டா மட்டும் பத்தாது. இந்த இடங்களில் போய் நபிமார்கள் சஹாபாக்கள் வாழ்ந்த புனித தலங்கள், இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், இவ்வளவு குர்ஆனுடைய முதல் வசனங்கள் இறங்கிய இடம், இப்ப காலம் முழுக்க அவர்கள் செய்த தியாக வரலாறுகள் எல்லாம் வெறுமனே நாம் வார்த்தைகளில் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிதர்சனமாக பார்க்க வேண்டுமானால் புனித இடங்களுக்கு செல்ல வேண்டும். அவர்களே ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் அல்லாஹ் குறிப்பிடுவான். அங்கே சில அத்தாட்சிகள் இருக்கிறது. மகாமு இப்ராஹிம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்று அந்த புனித கஅபாலயத்தை கட்டிய அவர்கள் கால் தடம் பதிந்திருக்கிற மகாம இப்ராஹிம் இந்த புனித இடம் இருக்கிறது. உலமாக்கள் சொல்லுவாங்க, எவ்வளவு அத்தாட்சிகள் தெரியுமா இந்த புனித நகரங்கள்ல. முதலாவது தவாப், அல்லாஹ்வின் முதல் ஆலயத்தை தவாப் செய்கிற, அதை கண்ணால் கண்டு ஆனந்தம் கொள்கிற, அதை சுற்றி சுற்றி வருகிற ஒரு பெரும் அத்தாட்சி. இரண்டாவது சொல்லுவார்கள், நபிமார்கள் சஹாபாக்களை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத உச்சபட்ச தியாகம், குறைசி காப்பீர்களால் அவர்கள் அடைந்த தொல்லைகள் துன்பங்கள் அத்தனையும் நிதர்சனமாக பார்க்க வேண்டுமானால் அந்த இடங்களுக்கு சென்றாக வேண்டும். மன்னிக்கவர்களே, ஹாஜரா அம்மையர் அவர்களின் சை சஃபா மருவாக்கு இடையில இந்த மலைகளை பார்க்கிற போது, சை செய்கிற போது அந்த அம்மையாரின் தியாகம், இப்ப சிறு குழந்தை தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் தவிக்கிற போது இரு மலைகளுக்கு இடையில் அவர்கள் ஓடி போட்டு வந்த காட்சி, அவர்களின் தியாகத்தை நமக்கு சஃபா மருவா நடத்துகிறது. கண்டிப்பாக சிறு குழந்தை இஸ்மாயில் தாகத்தால் கதறி கதறி பாதத்தால் உதைக்கிற போது அற்புதமாக விளைந்த சம்சம் தண்ணீர், அந்த வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்டிப்பாக இன்னமும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் சுவனத்தில் இருந்து பூமிக்கு இறங்கி இருக்கிற சுவனத்துக்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமால் கொண்டு வரப்பட்ட கல். இப்ப உலகிலேயே ஒரு சுவனத்து பொருளை பார்க்க வேண்டுமானால் நாம் மக்கா செல்லுகிற போது சாத்தியம். கண்டிப்பாக அந்த கல்லை குத்துப்படுகிற ஒரு பாக்கியம் பெரும் சிறப்பாக கண்டிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று கட்டிய மகாம இப்ராஹிம். இவ்வளவு அத்தாட்சிகளை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிற போது நாம் ஹஜ்ஜுடைய ஆர்வம் இல்லாமல் பின்னால் பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடுகிற ஒரு நிலைப்பாடு என்பது, நாம் அல்லாஹ் அத்தாட்சிகளை புறக்கணிப்பது. கண்டிப்பாக என்ன சொல்ல போனா வயதானவர்கள் கூட, ரொம்ப வயசாயிருச்சு, ஹஜ்ஜு செய்ய முடியாது, நடக்க கூட முடியாது, ஆனால் செல்வந்தர், மார்க்கம் பதலி ஹஜ்ஜை சொல்லுகிறது. பதலி ஹஜ் ஒரு முதுமையோ அல்லது உடல்நல குறைவோ, இனி அவர் மீண்டு வர முடியாது என்கிற ஒரு சூழலில், இனி மீண்டும் ஆரோக்கியம் பெற முடியாது என்கிற ஒரு நிலையில் மார்க்கம் இருக்கக்கூடியவர்கள் அவர் சார்பாக ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றலாம் கண்டிப்பார்களே. ஆனால் தொழுகை போக்குவரத்து அனுமதி இல்லை. வயசாகி போச்சு, அவர்களான தொழுகை அப்படி சொல்ல முடியாது. வயசாகி கொஞ்சம் அவர்களே இப்ப ஹஜ்ஜில் மாத்திரம் இந்த கடமை நிறைவேற்ற என்பதற்காக மார்க்கம் இவ்வளவு சொல்றதுக்கு நல்லா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தருவானாக. எல்லாம் நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுடைய செய்தியை தருவானாக. இதுவரை ஹஜ்ஜு செய்வனுடைய ஹஜ்ஜை எல்லாம் அல்ல ஹஜ்ஜை மபூராக ஆக்கி அருள்வானாக. எல்லாம் நம் அனைவருக்கும் பொருளாதாரத்தை செல்வத்தில் பறக்கச் செய்வானாக. ஹஜ்ஜு செய்கிற ஆர்வத்தை ஆவலை ஏற்படுத்துவானாக.